அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம். வள அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் RDRC இன்னொரு அறிவு பகிர்வு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த காணொளி மிக முக்கியமாக காற்றாலைத்துறையில் பணிபுரியக்கூடிய மக்களுக்கும், அல்லது காற்றாலைத்துறையில் பணிபுரிய வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்களுக்கும், அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு துறையில் ஆய்வு செய்யும் பொழுது காற்றாலைத்துறையை விருப்பம் கொண்டு ஆய்வு செய்ய விரும்பினால் இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். என்னுடைய பெயர் RaSa.Mahendran. படைப்புலகளை கருவெளி RaSa.Mahendran என்ற பெயரிலும் படைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த காணொளி மிக முக்கியமாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு, முன்னாடி சொன்ன மாதிரியவும் ஆய்வு பண்ண விருப்பப்படுறவங்களுக்கு, இல்லை நீங்கள் விண்ட் எனர்ஜி செக்டருக்குள்ளே வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை விண்ட் எனர்ஜி செக்டரில் ஏற்கனவே இருந்தீங்கனாலும் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் 2002ஆம் ஆண்டிலிருந்து உண்மையிலே சொல்லப்போனால் எப்போ விண்ட் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன் தூங்குச்சோ அன்னையிலேருந்து மார்ச் 2022 வரைக்கும் எவ்வளவு இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி இந்தியா முழுவதும் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம மிக ரத்தின சுருக்கமாக பார்க்க போகிறோம். அந்த ட்ரெண்டு உண்மையிலே நிறையா சோர்சஸ்லேருந்து எடுத்தேன். அதுக்காக நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், அதுக்கப்புறம் இந்தியன் விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன், எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்ககிட்ட இருந்து அந்த தகவல் எடுத்தோம். மேலும் விக்கிபீடியாவிலையும் சில தகவல்களை வெரிஃபை பண்ணோம். ஸோ இந்த எல்லா தளங்கள்ல இருந்து தான் இந்த வீடியோவுக்கு தேவையான தகவல் வந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்க்குறத தகவல்கள் மிக குறைவான மாதிரி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இத்தனை விஷயங்கள் இருந்தால் இந்த தகவல் எடுக்கப்பட்டது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் இன்ஸ்டால் பண்ண, அதாவது விண்ட் டர்பைன்ஸ் எவ்வளவு கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த கிராஃப் கீழே எக்ஸாக்ஸில் இருக்கிறது இயர் வைஸ் டேட்டா, அதே போல் ஃபினான்ஷியல் இயர் வைஸ் டேட்டா, ஒய் ஆக்சிஸில் மெகாவாட் இன்ஸ்டால் எவ்வளோன்னு சொல்லுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா மட்டும், அதாவது முதல்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டும் 2002ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை சொல்லுது. அது 1.67 ஜிகாவாட், அதாவது 1667 மெகாவாட் அப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர், அதாவது ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் எவ்வளவு டர்பைன் நம்ம ஆட் பண்ணோம், அதாவது புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற தகவல் அதில் இருக்குது. ஸோ நம்மளுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல மட்டும் க்ரீன் கலர் போட்டிருக்கேன். அந்த க்ரீன் கலர் வேறு ஒன்றும் இல்லை, முக்கியமான மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம இங்கே ஒரு இடத்துல க்ரீன் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜிகாவாட் அச்சீவ் பண்ணது நம்ம கூட ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனாக சொல்லலாம். ஒரே செகண்டு நான் அதையும் கூட உங்களுக்கு சேர்த்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணதும் கூட நம்மளுடைய முக்கியமான மைல் ஸ்டோன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2004-05 ஃபஸ்ட்டு 245 மெகாவாட் கிட்ட தான் நம்ம இருந்தோம். 242 மெகாவாட். அதுக்கப்புறம் 615 அடுத்த இயரில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் ஜிகாவாட் அச்சீவ் பண்ணது 2004-05. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு குரோத்தில் போய்கிட்டு இருக்கு. விண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்ல ஒரு குரோத்து. அதுக்கப்புறம் 2005-06 1.7 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 2006-07 அடுத்து ஒரு முக்கியமான பிரேக் த்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கடுத்த 2 வருஷம் ட்ரெண்டு அப்படியே கீழே போயிட்டுருக்கு. 1.7 1.3 அப்படின்னு சொல்லி டவுன் ஆகிட்டே போயிடுச்சு. திரும்ப 2009-10 பேக் டு பவுன்ஸ் பேக் ஆகிட்டாங்க. திரும்ப அடுத்து முன்னேற்ற பாதைக்கு வந்துருச்சு. 2.1 ஜிகாவாட் 2009-10, 2010-11 2010-11 பார்த்தீங்கன்னா இன்னொரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டாங்க, 3 ஜிகாவாட்டு அந்த வருஷத்தில். அதுக்கப்புறம் 2011-12 2.3 ஜிகாவாட்டு. அதுக்கப்புறம் 2012-13 1.7 திரும்ப கீழே வந்துருச்சு. அந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் பாருங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6-7 மேலே இருந்துச்சா, 7, 8, 8, 9 கீழே திரும்ப 2009-10 மேலே போய் 10-11 மேலே போச்சா, ஒரு 2 வருஷம் மேலே போச்சு. அடுத்த ஒரு வருஷம் அப்படியே அடுத்த 2 வருஷம் ட்ரெண்டு கீழே டவுன் ஆகுது. இந்த ட்ரெண்டே வித்தியாசமாக இருக்கா, ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அது எப்படி, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம கவனித்து பார்க்கணும். ஏன் அப்படி நடக்குது, ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ட்ரெண்டு வித்தியாசமாக நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டேட்டா அனலைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்நேரம் கேப்சர் பண்ணியிருப்பீங்க.
3 ஜிகாவாட் இருக்குது. அப்புறம் 11, 12ல் வந்து அதாவது 11, 12ல் வந்து 2011, 12ல் வந்து 2.3 ஜிகாவாட் 2.3 ஜிகாவாட்டுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 12, 13ல் வந்து 1.7 ஜிகாவாட் திரும்ப கீழே வந்து திரும்ப அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மேலே போய் 2013, 14ல் வந்து 2.3 ஜிகாவாட். ஆனால் 2014, 15ல் ஒரு பெரிய டிப் 1 ஜிகாவாட் கீழே போயிட்டோம். அந்த வருஷம் என்னப்பா நடந்துச்சு நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. அது ஒரு வித்தியாசமான வருஷம். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருந்தும் கூட இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாததுக்கான சூழ்நிலையெல்லாம் நிறையா நடந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். ஏன் அந்த வருஷம் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான வருஷம் தான் அந்த வருஷம் 2014, 15 1 ஜிகாவாட் கீழே போயிடுச்சு. ஆனால் அதுக்கடுத்த 2 வருஷமும் ஹை அப்படியே பீக் 2015, 16, 17 பார்த்தீங்கன்னா 2 மைல்ஸ்டோனு 3.3 ஜிகாவாட் போச்சு. அதுக்கப்புறம் 5.5 ஜிகாவாட். இதெல்லாம் இருக்கலே இனி இந்த இடத்துக்கு நம்ம வருமா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஆஃப் ஷோர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம். குமுலேட்டிவாக அதை அச்சீவ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சேலஞ்சான விஷயம் தான். இப்போ 5.5 ஜிகாவாட் வந்து இப்போதைக்கு 2016, 17 அந்த ரெக்கார்டை எப்போ முறியடிப்போம்னு அடுத்து தெரியல. ஆனால் அதுக்கடுத்து ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 1.7, 1.5, 2 ஜிகாவாட், 1.1, 1.57 ஜிகாவாட் இப்படி தான் போயிட்டே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லெஸ் தென் அரவுண்ட் அரவுண்ட் 1.7 ஜிகாவாட் கிட்ட போயிட்டு இருக்கு. இந்த 1.7 வந்து ஒரு நல்ல நம்பர் போல தெரியுது. நம்ம நிறையா டைம் வந்து அந்த நம்பருக்கு பக்கத்துலேயும் 1.5 to 1.7 இதில் நிறையா இயர் ஆன் இயர் அச்சீவ்மெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த 5.5, 3.3, 2 ஜிகாவாட் மைல்ஸ்டோன் அதாவது 1 ஜிகாவாட் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே அந்தந்த டயத்தில் மிகப்பெரிய பிரேக் த்ரூ தான். 2018, 19 நமக்கு தெரியும். எல்லோரும் வந்து அது கொரோனா 2020, 21 இப்பயும் கூட அதே சூழல்லாம் நிலவிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆனால் ஆவரேஜ் 1.7, 1.5, 1. அதாவது 1 ஜிகாவாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். சைனாவோட ட்ரெண்டு வேறு மாதிரி இருக்கும். இந்தியாவோட ட்ரெண்டு இது. குளோபல் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து அந்த கம்பேரிசன்லாம் நம்ம அதுக்கு அடுத்து பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து குமுலேட்டிவாக நம்ம என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். குமுலேட்டிவாக அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து 2002 அன்னைக்கு வரைக்கும் டோட்டலாக பார்த்தோம்னா 1.67 ஜிகாவாட் இருந்துச்சு. இன்றைக்கி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 2021, 2022 அதாவது மார்ச் 2022 2022 மார்ச் அன்னைக்கு நிலவரப்படி 40 ஜிகாவாட் வரையும் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. நம்ம டார்கெட் வந்து 60 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. விண்ட் எனர்ஜிக்கு மட்டும். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜியில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட வெப்சைட்டில் ஏற்கனவே முன்னாடி ஒரு காணொலியிலையும் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி மேலும் நம்ம வந்து விரிவாக பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல் மிக அதாவது 2 ஸ்லேட் தான். ஆனாலும் வந்து இதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த தகவல்கள் வந்து எடுத்து பகிரப்பட்டிருக்கு. கண்டிப்பாக சில இடத்துல கொஞ்சம் தகவல்கள் கொஞ்சம் ஒரு சில மெகாவாட் இல்லை ஜிகாவாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செஞ்சுச்சு. இருந்தாலும் நான் பெரும்பாலாக பயன்படுத்தக்கூடிய தகவல்களை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த தகவல்கள் தேவை அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்என்ஆர்இ அதோட வெப்சைட்டில் பார்க்கலாம். அதேமாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்லையும் பார்க்கலாம். ஏன்னா அங்கே போனீங்கன்னா நிறைய இடத்துக்கு உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அங்கே போக உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். அப்புறம் இந்தியன் விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சர் அசோசியேஷன்லேருந்து உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய NIW நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜிலேருந்தும் உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். 2015 வரையும் அவங்க டேட்டா வச்சுருக்காங்க. அதுக்கடுத்த டேட்டாவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈவன் விக்கிபீடியாவில் கூட அந்த கலெக்ஷன் இருக்குது. அதாவது இங்கேருந்து எடுத்த டேட்டாலாம் அங்கே விக்கிபீடியாவிலையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றபடி இந்த சோர்ஸஸை இப்போ வந்து கன்சாலிடேட் பண்ணி அதாவது ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸை கன்சாலிடேட் பண்ணி வெளியிடுறதுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜிலேருந்தும் இன்னும் சில ஆர்கனைசேஷன்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா renewables.india.in அப்படின்ற இணைய முகவரியில் வந்து வெளியிட்டிருக்காங்க தகவல்கள். இது வந்து அகெயின் மினிஸ்ட்ரியிலேருந்து வெளியிட்டது தான். ஆனால் வெப்சைட் வந்து ஒன் கொலாபரேஷனில் வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம அதை பற்றியும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்குங்க. RDRC தேனி யூடியூப் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூகுள்லேயும் RDRC தேனி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. இது
உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்கள். எ ஏன்னா இது மட்டும் இல்ல, இன்னும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல்கள், இன்னும் பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி விண்ட் எனர்ஜி செக்டர்ல வேலை தேடுறவங்களுக்கு நெறைய தகவல்கள் ஏற்கனவே இருக்கு. நீங்க பார்த்துட்டே இருங்க. விரைவில வந்து விண்ட் எனர்ஜி செக்டர்ல ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்காக அ பயிற்சி வகுப்புகளும், அதாவது ஏற்கனவே லாக்டவுன் டயத்துல நெறைய பயிற்சி வகுப்புகள் குடுத்தோம். வீக்லி குடுத்துட்டே இருந்தேன். லைவ் செஷன்ஸ் நெறைய போயிட்டே இருந்துச்சு. அத ரீஸ்டார்ட் பண்ணணும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அத விட முக்கியமா நான் நெனைக்கிறது, அந்த 1 வாரத்தோட நம்ம 1 வார பயிற்சிகளோட நிப்பாட்டாம, சில கோர்சஸ் மாரி, அதாவது ஒரு நாலேட்ஜ் ஷேரிங்க்காக கோர்சஸ் மாரி ஆன்லைன் வகுப்புகள வந்து துவங்குவதற்கான திட்டமும் இருக்கு. விரைவில் அதுக்கான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். மேலும் வேலைவாய்ப்புக்காக தேடுபவர்கள் அல்லது வந்து அது பற்றிய ஏதாவது ஒரு அறிவுரை தேவை அப்படின்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா sustainableLifestyleHub.comல போயிட்டு பதிவு செய்து கொள்ளலாம். மற்ற பயிற்சி வகுப்புகள், என்னென்ன பயிற்சி வகுப்புகள் நான் தமிழ்ல குடுக்குறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு Karuveli.RaSa.Mahendran.comல நீங்க போய் பார்த்துக்கலாம். 2க்கான லிங்க்கும் இங்க இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். ஸோ உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைனாலும் நீங்க சொல்லுங்க. இத விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்க பகுதியில வாழக்கூடிய யாராவது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது நீங்களே கூட சமூகத்துக்கு நல்ல பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா, அ ஏதேனும் ஒரு வகையில சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாப்ல இருந்தாலும் சரி, இல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் சரி, இயற்கைக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது உதவி செய்றதா இருந்தாலும் சரி, இயற்கை வளத்தை மேம்படுத்துவதற்கு ஏதாவது பங்களிப்பு செய்வதா இருந்தாலும் சரி, இந்த புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் உடையவராக இருந்தாலும் சரி, karuveli.rasamahendran.comக்கு போங்க. அதுல மேல வந்து புதிய நம்பிக்கைகள்னு ஒரு பகுதி இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நேர்காணல் கண்டு, அத வந்து மக்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதுக்கான வேண்டுகோள அதுல நான் வச்சிருக்கேன். நீங்க அத பார்த்துங்க. கண்டிப்பா இது அறிவு மற்றும் அனுபவ பகிர்வுக்கான ஒரு நிகழ்வு. முக்கியமா காற்றாலை துறையில வேலை பார்க்குறவங்களும் தங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த நிகழ்வுல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பா அது பலருக்கும் பயனுள்ளதாக அமையும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த காணொளியில இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவெளி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம்.